இந்த வீடியோவில் விர்ச்சுவல்பாக்ஸில் காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். விர்ச்சுவல்பாக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இதில் விண்டோஸ், லினக்ஸ், மேக் இருக்குது. எது வேணுமோ செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணணும். கீழே காட்டியிருக்காங்க, அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்தது காலின்னு சர்ச் பண்ணுங்கள். காலி லினக்ஸோட ஒஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் போய் டவுன்லோட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் காலி லினக்ஸை கொடுங்க. இதில் இருக்கிறதெல்லாம் ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ். இது எங்களுக்கு தேவையில்லை. கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணும்போது தான் தேவைப்படும். இதில் இருக்குது விர்ச்சுவல்பாக்ஸ், அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ். அதில் 64 நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களோட கம்ப்யூட்டர் பிட்டை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், 64வா 32வாண்டு. டவுன்லோட் ஆன உடனே அதுக்குள்ளே 3 ஃபைல்ஸ் இருக்கும். அந்த 3டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வைங்க. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இப்போ விர்ச்சுவல்பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷன் நீங்கள் ஒரு தனியான ஃபோல்டர் ஒன்றுக்குள்ளே கொடுக்குறது நல்லது. ஓகே, அடுத்தது எக்ஸ்டென்ஷன் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். அக்செப்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு அடுத்தது இம்போர்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட காலி லினக்ஸ் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள். ஓவிஏ அல்லது ஓவிஎஃப்ன்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதில் இருக்கிறதையும் அக்செப்ட் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி மஞ்சள் இந்த ஒரு 10 நிமிஷம் அது குறைஞ்சது எடுக்கும். இப்போ எல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு செட்டிங்ஸ் எடுங்க. இதில் உங்களோட ரேம் மெமரியை காட்டும். அதில் பச்சையாக இருக்கிற இடத்துக்குள்ளே விட்டுருக்கிறது உங்களோட கம்ப்யூட்டருக்கு நல்லது. சிவப்புக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா விர்ச்சுவல்பாக்ஸில் இருக்கிற ஓஎஸ் வடிவம் ரன் ஆகும். உங்களோட கம்ப்யூட்டர் திரும்ப வரும்போது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அடுத்து நெட்வொர்க்குள்ளே வாங்க. நெட்வொர்க் அடாப்டர் 1, அதில் உங்களோட வைஃபையில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வைஃபை அடாப்டரோட பேர் காட்டும். அதை செலக்ட் பண்ணணும். அல்லது ஈதர்நெட் கேபிள் என்றால் அந்த அடாப்டர்ன்ற பேரை செலக்ட் பண்ணணும். அட்டாச்சு டு ஒன்று இருக்குது. அதில் பிரிட்ஜட் அடாப்டர்ன்ற கொடுத்தீங்களாண்டா இந்த விர்ச்சுவல்பாக்ஸ் நேரடியாக உங்களோட ரவுட்டரோட கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டும். உங்களோட ரவுட்டர் தான் இதுக்கு ஐபி அட்ரஸையும் அசைன் பண்ணும். அடுத்தது சிஸ்டமில் உங்களோட ப்ரோசஸர்ன்ற கோர்களை செலக்ட் பண்ணிவிடுங்க. என்னட்டு 8 கோர் ப்ரோசஸர் இருக்குது, அதனால் 4 கோர் விர்ச்சுவல்பாக்ஸுக்குன்னு செலக்ட் பண்ணி விடுறேன். ஓகே, அடுத்து ஸ்டார்ட்டை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதலாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட காலி லினக்ஸில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. டிஃபால்ட்டாக இதுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் காலி தான் இருக்குது, KALI. ஒருவேளை மாற்றினாங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க, அதில் பார்க்கலாம். நெட்ஒர்க்கில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வயர் கனெக்ஷன் 1 இருக்குது. ஏனெண்டா இது பிரிட்ஜட் அடாப்டர் கொடுத்துருக்குறோம். எங்களோட ரவுட்டர்லேருந்து வர கனெக்ஷனை இது ஒரு வயர் கனெக்ஷன் மாதிரி எடுத்து காட்டும். ரைட் கிளிக் பண்ணி டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ifconfig கொடுத்து பார்க்குறேன். VLCயில் ஏனெண்டா sudo என்ற ஒரு கமாண்ட் கொடுக்கணும். கொடுத்தா தான் ரூட் ஆக்சஸ் எங்களுக்கு கிடைக்கும். இதில் இந்த மிஷினோட லோக்கல் IP அட்ரஸ் காட்டுது. நான் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன், நெட் வேலை செய்தான்னு பார்க்குறதுக்கு. இப்போ இதில் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா யூடியூப் வேலை செய்து வந்துட்டுது. இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட பவர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நான் ஷட் டவுன் கொடுத்து ஆஃப் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.